அம்மா, அன்னைக்கு ஒரு விளையாட்டு விளையாண்டோம்ல? ஆமா, அ ஆ இ ஈ விளையாட்டு. அம்மா, இன்னும் அதே மாதிரி விளையாட்டு இருக்கா? ஆமா இருக்கு. 3 விளையாட்டுகள்ல ஒரு விளையாட்டு தான் விளையாண்டுருக்கோம். அப்படின்னா இன்னைக்கு விளையாடலாமா? ஓ, விளையாடலாமே. இதே புத்தகம் தானே? விளையாட்டுக்கு தயாரா? நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி புத்தகத்துல இன்னொரு பக்கம் காட்டுறேன். அதுல ஒளிஞ்சிருக்கிறத கண்டுபிடிக்கிறியா? இப்பவும் கொஞ்ச நேரம்தான். ஐயா, நான் தயார். இது எலி. இது என்னன்னு தெரியலையே. இது உண்டியல். இது எறும்பு. அப்புறம் அடடா, நேரம் முடிஞ்சிடுச்சே. சரி, இப்போ இந்த பக்கத்தை பார்த்து நீ சொன்னது சரிதானான்னும் இன்னும் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஏர், ஊதாப்பூ, ஏணி, ஊஞ்சல், எலி, உருளைக்கிழங்கு, எறும்பு, உண்டியல். நீ பார்த்தத மறுபடியும் சொல்லு. ஏர், ஊதாப்பூ, ஏணி, ஊஞ்சல், எலி, உருளைக்கிழங்கு, எறும்பு, உண்டியல். அருமை அருமை, சரியா சொன்ன. இப்போ இதுல ஒரே ஓசையில தொடங்குற வார்த்தைகளை வரிசைப்படுத்தலாமா? இதுல இது முதல் வரிசை. உ உண்டியல், உ உருளைக்கிழங்கு. இந்த வார்த்தைகள்ல வர முதல் எழுத்து உ. இந்த உ எழுத்த எப்படி எழுதணும் தெரியுமா? இப்படித்தான் எழுதணும். அடுத்த வரிசையை பார்க்கலாமா? ஊ ஊஞ்சல், ஊ ஊதாப்பூ. இந்த வார்த்தைகள்ல வர முதல் எழுத்து ஊ. இந்த ஊ எழுத்த எப்படி எழுதணும்னு பார்க்கலாமா? இப்படித்தான் எழுதணும். அடுத்த வரிசை ஏ எலி, ஏ எறும்பு. இந்த வார்த்தைகள்ல வர முதல் எழுத்து ஏ. இந்த ஏ எழுத்த எப்படி எழுதணும் தெரியுமா? இப்படித்தான் எழுதணும். இப்போ அடுத்த வரிசை ஏ ஏணி, ஏ ஏர். இந்த வார்த்தைகள்ல வர முதல் எழுத்து ஏ. இந்த ஏ எழுத்தை எப்படி எழுதணும்னு பார்க்கலாமா? இப்படித்தான் எழுதணும். நான் இன்னைக்கு எழுத்துக்கள்ல தொடங்குற வார்த்தைகளையும் எழுத்துக்களை எழுதவும் கத்துக்கிட்டேனே.